3 கிராமங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரவ சமூகம் தான் இருக்காங்க. அதற்கு நடுவில் மத்தியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு 250 வீடு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. என்னோட இந்த உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் சமூகம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அந்த இடங்கள்லாம் என்னோட பயணங்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நேற்று கீழ்நத்தத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தன்னை தற்கொலை பண்ணிக்க போகிறேன், எனக்கு யார் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லையாவது வந்து இந்த மள்ளர் சமூகம் மறவர் சமூகம் தாயா பிள்ளையாக அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக பழக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லா கிராமங்களையும் கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு, மது புழக்கத்தை விட கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு. ராஜாமணி படுகொலை செய்யப்படும் போது வெளிவராத உண்மைகள் இன்று மாயாண்டி படுகொலை செய்ததுக்கு பிறகு அந்த மாயாண்டியோட அம்மாவே சொல்றாங்க, என் புள்ள போய் ராஜாமணி வந்து வெட்டலை, ஒரு சிலர் வந்து வெளியூர்காரங்க தான் அருவா எடுத்து வெட்ட கொடுத்தாங்க அப்படின்றத இன்னைக்கு அந்த அம்மா வந்து பகிரமாக சொல்லியிருக்கு. அதை அவங்களோட ஊடகங்களே போட்டிருந்தாங்க. அதை அனைத்து உறவுகளும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்துக்கு நெட்டுக்க ஒரு ரோடு போகுது. அந்த ரோடை நேராக வந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்கனாலே இந்த 2 சமூகங்களுக்கான ஒரு பிரச்சனைகள் வருவது வந்து தவிர்க்கப்படும். ஏன்னா இவங்க போகணும் அப்படின்னா இந்த மரவர் சமூகம் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு பூந்து தான் அவங்க ஊருக்கே போகணும். ஆனால் அந்த பாலத்துலேருந்து டைரெக்டாக ஒரு ரோடு போகுது. அந்த ரோடை போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க டைரெக்டாக இந்த மக்களோட தொடர்பு இல்லாமல், இந்த மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை இல்லாமல், இந்த மக்கள் இந்த ஐயமும் இல்லாமல் அந்த ரோட்டில் டைரெக்டாக போய் அவங்க அந்த ஊருக்குள்ளே போயிடுவாங்க. திருநெல்வேலி கொலை நகரமாக மாறிக்கிட்டு இருக்குது, ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் அதிகமாக மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு பொது இடங்களில் இன்னைக்கு ஐயா இமானுவேல் சேனார் சிலையோ இல்லை ஐயா காமராஜர் சிலையோ இல்லை ஐயா முத்துராமலிங்க சிலையோ வந்து நீங்கள் எங்கேயா போகிற இடத்துல வச்சிட முடியுமா? இன்னைக்கு திராவிட முன்னேற்றம் பாருங்க, எல்லா இடத்துலையும் கொடியேற்ற எல்லா இடத்துலையுமே வந்து கலைஞரோட சிலை இருக்குதுப்பா. அதை கமுக்கமாக சிலை திறந்துட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு சிலை வைக்கணுமா சரி, நான் ஒரு சிலை வைக்கணும்னா சரி, பொது இடத்துல வைக்கக்கூடாது, சொந்த இடமா. நீங்கள் ராஜாமணி படுகொலை செய்த குற்றவாளி இன்னைக்கு மாயாண்டியோட புகைப்படத்தை நீங்கள் வெளியில் காட்டலை. என்ன அதே போல் அந்த 4 நபரையும் நீங்கள் இது வரைக்கும் போட்ட புகைப்படத்தை நீங்கள் வெளியில் காட்டலை. ஆனால் மாயாண்டியை படுகொலை செய்த உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து இவன் தான் அப்படின்னு வந்து நீங்கள் அந்த சமூக மத்தியில் காமிச்சிட்டீங்க. தியாகி இமானுவேல் சேனார் படுகொலைக்கு காரணம் முத்துராமலிங்க தான் அப்படின்னு விசிகா பேசும்போது முதலில் எதிர்த்து களமாடியது யாரு? கரியானந்தன் சொன்னாப்ல. எங்களுக்குள்ள அது பிரச்சனை இருக்கு, நீ பேசாத சரியா, நீ அருவா கொடுத்தியா, நீ வெட்டினதை பார்த்தியா அப்படின்னு பேசினாரு. இது ஒரு அரசியல் படுகொலைன்னு அவர் பேசினாருங்க. இன்னைக்கு அவர் வந்து சில விஷயங்கள் பேசுறாங்க, அதை தூண்டுறது யாருங்க, இதை மாத்தினது யாருங்க? என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இப்போ நேரம் என்னன்றது பார்த்துருப்பீங்க. இந்த நேரத்தில் ஏன் நான் இந்நேரத்தில் உட்காந்து வீடியோ போடுறேன்? ஏன்னா நாளைக்கு வீடியோ போடுறதுக்கான நேரங்கள் வந்து இருக்காது. ஏன்னா நாளைக்கு தம்பி தீபக் பாண்டியனோட நூலகம் திறப்பு விழா அலர்கோயில் பக்கத்தில் நடைபெறருக்கு. தம்பி தியாகி வந்து அவரோட சொந்த ஊரில் அதை திறந்து வைக்கிறாங்க. அதனால் நாளைக்கு அந்த நிகழ்வுக்கு போகணும் அப்படின்னு இன்று திருநெல்வேலி கீழ்நத்தத்தில் அந்த கிராம மக்களை சந்தித்து, அதே போல் காவல் உயர் அதிகாரிகளை சந்தித்து சில கோரிக்கையில் வந்து அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் நானும் அதில் கலந்துக்கிட்டு போய் அவங்களுக்காண்டி பேசிட்டு வந்தோம். அதோட காணொலி இது வந்து முன்னே வந்து பதிவு செஞ்சுருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. நான் அந்த கீழ்நத்த கிராமத்தில் போகும்போது எனக்கு எந்த மாதிரியான வலி வேதனைகள் இருந்தது, அந்த மக்கள் எவ்வளோ வலிகளை சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறேன். அதற்கு முன்னாடி UK லண்டன் பாண்டியர்கள் தளத்தில் இருந்து எனக்கு 60,000 ரூபா வந்து நம்மளோட மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எதற்காண்டி அப்படின்னா, நம்ம அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் வாங்கணும் அப்படின்னு வந்து முன்னே வந்து அந்த அண்ணன்ட்ட வந்து கேட்டிருந்தோம். அந்த குழுவில் உள்ள ஒரு சில அண்ணன்ட்ட வந்து கேட்டிருந்தோம். அவங்க வந்து கண்டிப்பாக தம்பி தாரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆயிடுச்சு. தாமதமானாலும் தம்பி கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து உதவி செய்வோம், நீங்கள் ஒரு உதவி வந்து தளராதிங்க, இந்த மீடியாவை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி UK லண்டன் பாண்டியர்கள் குழுவில் இருந்து நமக்கு 60,000 வந்து உதவி இருக்காங்க. அந்த உதவியை அனைத்து என் அண்ணன்மார்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஜெயச்சந்திரன் ஒரு அண்ணன் நம்ம அந்த 1,75,000 கேமரா எடுத்தோம்லையே, அந்த கேமராவுக்கு ஸ்டாண்டுக்கு தனியாக அது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் வரும். அது முன்னாடி அண்ணன் வந்து அது வந்து
அவங்களே வந்து ஆர்டர் போட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க யூகேல இருந்து அவங்களே ஆர்டர் போட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அண்ணன் சந்திரசேகர் அண்ணனுக்கு என்னோட நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் நம்மளோட மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க, உங்களால் முடிஞ்சதை உதவணும்னு நினைக்கிறவங்க, இதில் நம்மளோட சேனலில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மேலே வந்து நம்பர் போட்டு விட்ருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு ஆள் மூலியமாக வந்து கொடுத்து உதவணும்னு சொல்லி, ஏன்னா நிறைய பேர் நம்மளோட பேரை சொல்லி அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் சில வேலைகள் செய்கிறதாகவும் எனக்கு ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வருது. அதனால் எனக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க, சரிங்களா, அந்த மூவேந்தர் மீடியாவை அடுத்த கட்ட லெவலுக்கு வளர்ச்சி கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப் தளத்துக்கு வந்து வாங்க. வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உதவுங்க, இல்லைன்னா நான் அதை பற்றி குறை சொல்ல விரும்பலை. அதே போல் நிறைய அண்ணன்மார்கள் வந்து சொல்கிறாங்க, தம்பி இருக்கிற சூழல்கள் வந்து சரியில்லை, நீங்கள் போராட வாரடம் பார்த்து போகணும், பார்த்து வரணும், தனிமையில் போகாதீங்க, டூ வீலரில் போகாதீங்க, பஸ்ஸில் போகாதீங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு இனிமேல் யாருமே அந்த அட்வைஸ் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா என்னோடய சூழ்நிலை என்ன அப்படின்ட்டு நான் இதுக்கு முன்னாடியே ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சுருக்கேன். ஏன்னா எனக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பொருளாதாரத்தில் முன்னேறிய அண்ணன்கள் நினச்சா அவங்க நினச்சாலும் எனக்கு ஒரு பாதுகாப்புக்கு வந்து ஒரு வாகனம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இது வரைக்கும் யாரும் முன் வரலை, சரிங்களா. முன் வந்த ஒரு சிலரையும் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்து தட்டி விட்டாங்களே என்னன்னு தெரியல. அவங்களும் அதுக்கப்புறம் அதை அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி விட்டுருச்சு. நானும் அதை பெருசாக எடுத்துக்கலை. அதாவது என்னோட இந்த உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் சமூகம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அந்த இடங்கள்லாம் என்னோடய பயணங்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நேற்று கீழ்நத்தத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தன்னை தற்கொலை பண்ணிக்க போகிறேன், எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, நீங்கள் வாங்க உங்கள் ஊடகத்தில் பண்ணுங்க அப்படின்னாங்க. மனசு கேட்க மாட்டாமல் இன்றைக்கி நம்ம வந்து போனோம். அதே போல் தமிழர் விடுதலை கழகத்தோட தலைவர் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள், வழக்கறிஞர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களும் அவர் முன்னாடியே போய் சந்தித்து அதே போல் அவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த கிராமத்தில் உள்ள ஊர் நாட்டாமைகளும் குடும்பங்களும் எஸ்பி அலுவலகத்தில் போய் சந்தித்து அந்த கோரிக்கை வந்து வச்சுருந்துருக்காங்க. அதே கோரிக்கையை தான் நானும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் போய் அவங்கள சந்தித்து அந்த மக்கள் வந்து இனிமேல் நீங்கள் துன்புறுத்தக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது, இந்த கொலை குற்றத்தில் வந்து அவங்களை சேர்க்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு வந்தோம். அதோட காணொலி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நேரத்தில் 1 மணிக்கு நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா நாளைக்கு பதிவு செய்கிறதுக்கான நேரங்கள் இருக்காது அப்படின்றனால தான். ஏன்னா ஒரு பக்கம் அண்ணன் நாராயணமலர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் வேற்ற பொதுக்கூட்டம் வச்சுருக்காரு. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே நம்மளால் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இன்னமும் இருக்குது. புரிஞ்சுக்கங்க இந்த சமூகம் வந்து. ஏன்னா இன்றைக்கி இந்த ஊடகத்தை ஒடுக்கணும். அதே போல் இவன் ஒருத்தன் தானே வந்து இவன் சமூகத்தில் வந்து இந்த மக்களை தன்னெழுச்சிப்படுத்துகிறான், இந்த சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் இவன் தானே போகிறான், இவனை ஒடுக்கிட்டோம்னா இந்த சமூகத்தை வந்து ஒடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சில பேர். நான் ஒருபோதுமே அதை வந்து நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் இல்லாட்டினாலும் என்னுடைய இந்த பணி செய்கிறதுக்கு நம் சமூகத்தில் எத்தனையோ நிறைய யூடியூப் சேனல்கள்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து இன்னும் நிறைய யூடியூப் சேனல் வந்து வரணும். அவங்க வெளிப்படையாக நான் எப்படி வந்து இன்றைக்கி மூவேந்தர் மீடியாவுக்கு வந்து ஒரு லோகோ மைக் வச்சுருக்கணும், பாண்டி டிவிக்கு வந்து ஒரு லோகோ மைக் வச்சுருக்கணும். அதே போல் ஒவ்வொருத்தரும் வெளியில் வரணும். ஏன்னா நமக்கான ஊடகத்தை நம்ம தான் வந்து கட்டமைக்கணும். உங்களுக்காண்டி தான் இந்த ஊடகம் வச்சு நடத்துகிறோம். முடிஞ்ச மட்டும் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா. இவன் சேனலை ஃபாலோ பண்ணுறனால இவன் வளர்ந்துருவேன் அப்படின்னு நினைக்காம, சரிங்களா. அப்படி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த சேனலை ஃபாலோ பண்ண வேணாம், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண வேணாம், சரிங்களா. இந்த சமூகத்திற்காண்டி நான் சரியாக செயல்படுறேன்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னோட இந்த மூவேந்தர் மீடியாவையும் பாண்டி டிவியும் ஃபாலோ பண்ணால் போதும். வேறு யாரும் இந்த சேனலை ஃபாலோ பண்ண வேணான்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இன்று அதாவது திருநெல்வேலி கீழ்நத்தம் கிராமத்தில் வந்து சென்றோம். உண்மையிலே போகும்போது எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு வலிகள். உண்மையிலே நானும் அந்த இடத்துல இருப்பேனான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஏன்னா சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய 3 கிராமங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரபு சமூகம் தான் இருக்காங்க. அதற்கு நடுவில் மத்தியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு 250 வீடு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது சொல்லுது. சரி, ராஜாமணி தான் முதல் படுகொலைன்னு பார்த்தா அது கிடையாது. கிட்டத்தட்ட அந்த ஊருக்குள்ளே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த ஊரில் வந்து தண்டனை வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க, சரிங்களா, சிறைப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த பைபாஸ் மதுரை டு அந்த சீவலப்பேரி பைபாஸ்லேருந்து நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே போகிறோம்னா அது கிராமம், அது சிட்டி கூட கிடையாது, மெயின் பிளேஸ் கூட கிடையாது. அந்த பைபாஸ்லேருந்து உள்ளே போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அதுவும் மெயினாக அந்த சமூகம் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி தான் போகணும்.
அந்த சமூக பகுதியெல்லாம் தாண்டி கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் தான் இந்த ஊர் வந்து இருக்காங்க. அப்போ இவங்கனால ஒரு விஷயத்தை வந்து சமூக ரீதியாகவும் வெளியில் வர முடியல, சமூக ரீதியாக வந்து செயல்பட முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி எல்லாமே வந்து அவங்களோட போர்டு வச்சு அவங்க வந்து அந்த போஸ்ட் மரங்களில் அவங்களோட அந்த சமுதாய கொடியானது வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க. ஆனால் இதே நம்ம மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அடுத்திருந்த அந்த கம்பங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேப்பு பச்சைன்றது அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நெருக்கடியில் அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்றத என்னால் உணர முடிஞ்சுது. சரி, அங்கே உள்ள மக்கள் தான் வந்து இவங்களை துன்புறுத்துறாங்கன்னு பார்த்தா அப்படிலாம் நம்ம வந்து அவங்க மேலே குற்றம் சாட்டிடணும். அந்த ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து நம்ம வந்து குற்றம் சாட்டிட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் பின்புலமாக இதை வந்து நம்ம சொல்லலை. அதாவது ராஜாமணி படுகொலை செய்யப்படும் போது வெளிவராத உண்மைகள் இன்று மாயாண்டி படுகொலை செய்ததுக்கு பிறகு அந்த மாயாண்டியோட அம்மாவே சொல்கிறாங்க, என் புள்ள போய் ராஜாமணி வந்து வெட்டலை, ஒரு சிலர் வந்து வெளியூர்காரங்க தான் அருவா எடுத்து வெட்ட கொடுத்தாங்க அப்படின்றத இன்னைக்கு அந்த அம்மா வந்து பகிரமாக சொல்லியிருக்கு. அதை அவங்களோட ஊடகங்களே போட்டிருந்தாங்க. அதை அனைத்து உறவுகளும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, நீ வெட்டிரு மரப்பையன் என்ன செய்வான், அவன் கேள்வி கேட்கன்னு சொல்ல போய் தான் இவன் ஒன்னா போயிட்டான். இவன் கையில அருவா கூட கிடையாது, இந்த ஊர்ல கூட அவன் கிடையாது, வெளியூர்ல இருந்தான். அந்த பையனை செய்யல, அந்த ராஜமணிய செய்யல, இங்கே கிடையாது. அவன் போன் பண்ணி வர சொல்லி என் பிள்ளை கையில அருவாளை கொடுத்து என் மாயாண்டி எங்களை இப்படி பேசிட்டா நீ விட்டுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு கூட்டி கொண்டு அவனை விட்டுட்டான். சரிங்களா? அங்கே அந்த ஊடகத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி பேசினாங்கன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அதே போல் அங்கே உள்ள மக்கள், நம்ம தேவேந்திர வேளாளர் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நாங்கள் வந்து ஒரு சில சண்டைகள் இருந்தாலும் ஒரு சில ஒரு முரண்பாடு இருந்தாலும் மற்றவங்க எல்லாருமே அண்ணன் தம்பியா தாயா பிள்ளையா தான் நாங்கள் பழகுறோம். ஆனால் இந்த பிரச்சனை எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க பிரச்சனையை உருவாக்குறது வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்னு இதற்கு முன்னாடி போட்ட நம்ம ஒரு ஆடியோவும் கேட்டிருப்போம். சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு என்பது அது ஒட்டுமொத்த சமூகத்தோட பார்வையாக வந்து திசை திருப்பப்படுது. சரிங்களா? உண்மையிலே அந்த மக்கள் நினச்சா ரொம்ப நமக்கே கண்ணீர் வருது. அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த இருக்கக்கூடிய இடங்கள் அவங்க அந்த ஒரு ரோடு வசதியோட சரியாக செஞ்சு கொடுக்கல. அப்போ பார்த்துங்க, அப்போ அங்கே இருக்க ஊராட்சி மன்ற தலைவர் எந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்ற பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் எப்படி இருப்பார்ன்ற பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்குறாங்கல்ல, அவர் எந்த அளவுக்கு செயல்படுறான்ற பாருங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த மக்களுக்கு. அந்த நாங்கள் அந்த அம்மாவோட வீட்டுக்கு போகும்போதே வந்து சரியான பாதைகள் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் வந்து துன்பத்தை சுமந்து நிற்கிறாங்க அப்படின்றது புரிய முடிஞ்சு. ஒரு சில விஷயங்கள் என்னால் பேச முடியலை. ஒரு சிலர் அங்கேருந்து ஒரு சிலர் வந்து யார் சொன்னாங்கன்னு என்னால் சொல்லவும் முடியாது. அவங்க சொல்கிறாங்க, பாவங்க, உண்மையிலே இந்த மக்கள் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப பாவங்க. இவங்க வந்து ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கீழ்நட்டத்தில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது, வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இடையிலே காவல்துறை வந்து சென்சிட்டிவான பிரச்சனை போயிட்டு இருக்கனால எங்களை காவல்துறை உடனே உள்ளே விடலை. அதை மறித்து சோதனை எல்லாம் செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் எங்களை பாதுகாப்பாக முன்னாடி துப்பாக்கி ஏந்தி ஒரு முன்னாடி 2 காவலர் போகிறாங்க, பின்னாடி அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் அம்மான்னு நினைக்கிறேன், அவங்களும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. உண்மையிலே அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சார், நீங்கள் இப்படி வரும்போது எங்களுக்கு முன்னாடி தகவல் கொடுங்க, ஏன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் வந்து நாங்கள் வந்து தான் பதிச்சிடணும் அப்படின்னு அந்த அம்மா நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மையிலே அந்த அம்மாவுக்கு என்னோட நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் அந்த எங்களை செக்அப் பண்ணாங்களே ஒரு மருத்துவமனை, அது பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு நெட்டுக்க ஒரு ரோடு போகுது. அந்த ரோடை நேராக வந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு ரோடு போட்டு கொடுத்துட்டாங்கனாலே இந்த 2 சமூகங்களுக்கான ஒரு பிரச்சனைகள் வருவது வந்து தவிர்க்கப்படும். ஏன்னா இவங்க போகணும் அப்படின்னா இந்த மறவர் சமூகம் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு பூந்து தான் அவங்க ஊருக்கே போகணும். ஆனால் அந்த பாலத்துலேருந்து டைரெக்டாக ஒரு ரோடு போகுது. அந்த ரோடை போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க டைரெக்டாக இந்த மக்களோட தொடர்பு இல்லாமல், இந்த மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை இல்லாமல், இந்த மக்கள் எந்த ஐயமும் இல்லாமல் அந்த ரோட்டில் டைரெக்டாக போய் அவங்க அந்த ஊருக்குள்ளே போயிடுவாங்க. இங்கே எந்த பிரச்சனையும் வரவும் வாய்ப்பு இல்லை. அப்படியாக இருந்தாலும் அந்த இடைப்பட்ட தூரங்களில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் தான். அப்போ ராஜாமணி படுகொலை எதனால் நடந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம யூகிக்க முடியறது என்ன அப்படின்னா, அந்த ஊரை சார்ந்தவர் சொன்னதையும் நம்ம வந்து எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, அவர் அனைத்தவரையும் வந்து அரவணைத்தவர். அவருக்கு
காவல்துறையில் வந்து நல்ல பேர் இருக்குது, எல்லார் மத்தியிலும் நல்ல பேர் இருக்கு, அவரோட வளர்ச்சி பொறுக்க மாட்டாம தான் இந்த படுகொலை வந்து அரங்கேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லுது. சரி, ராஜாமணி தான் முதல் படுகொலைன்னு பார்த்தா அது கிடையாது. கிட்டத்தட்ட அந்த ஊருக்குள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த ஊரில் வந்து தண்டனை வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சிறைப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு ராஜாமணி படுகொலைக்கு ரிவெஞ்சாக அதுக்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு இன்னைக்கு அவர்கள் சகோதரர்கள் போயிருக்காங்க அப்படின்னா இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இன்னும் எத்தனை பேர்த்தை நம்ம பழி கொடுக்க போகிறோம், எத்தனை நாளைக்கு வந்து நம்ம இங்கே வந்து இவங்களோட அடக்குமுறைக்கு உள்ளாக்கி நிற்க போகிறோம் அப்படின்ற அந்த ஆதங்கத்தில் பண்ணாங்களா, இல்லை யாரும் தூண்டுதல் செஞ்சு அதை பண்ணாங்களான்ற நமக்கு தெரியலை. சரிங்களா, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வலி வேதனைகள் மிகப்பெரிய வேதனை இருக்கீங்க. அந்த மக்களை போய் நீங்கள் சந்திச்சா தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, எவ்வளோ வேதனை இருக்கான்னு அந்த மக்களை போய் பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த கிராமங்களில் யோசிச்சு பாருங்க, ஒரு 2000 தலைக்கட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 200 குடும்பத்தை வந்து எப்படி வச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னும் மனிதாபிமானம் ஒரு சில பேர்த்துக்கிட்ட இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னமே வந்து நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா ஒரு சிலது வந்து நாங்கள் வந்து பாதை விட மாட்டேங்கிறோம், அது பண்ண மாட்டேங்கிறோம், எங்களை வந்து எங்கள் மேலே வந்து குற்றம் சாட்டுறாங்க. எங்கள் பகுதிக்கு வந்தால் மட்டும்தான் வந்து அவங்க கையிலே தூக்கிக்கிட்டு வேட்டு அங்கே போடுறதும் சரி, அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படின்னு நிறைய அது சொன்னாங்க. நாங்கள் நிறைய விஷயங்களை கட் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும். யார் சொன்னாங்கன்றத அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நம்மளால அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்றதால நிறைய விஷயத்த நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். சரிங்களா, அவ்வளோ வழிகளை சுமந்து அந்த மக்கள் வந்து இருக்காங்க. அப்போ இன்றைய இருக்கக்கூடிய 100 காலங்கள்லையும் அந்த மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு கொடுமைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த ஊரை விட்டு வந்து வெளியில் இடம்பெயர்ந்துட்டாங்களாம், சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு போயிட்டாங்களாம். அப்போ பார்த்துக்கங்க, யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு. அதாவது நான் காவல்துறையிட்ட சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ராஜாமணி படுகொலை செய்யப்படும் போது நீங்கள் ராஜாமணி படுகொலை செய்த குற்றவாளி இன்னைக்கு மாயாண்டியோட புகைப்படத்தை நீங்கள் வெளியில் காட்டலை. என்ன, அதே போல் அந்த 4 நபரையும் நீங்கள் இது வரைக்கும் போட்ட புகைப்படத்தை நீங்கள் வெளியில் காட்டலை. ஆனால் மாயாண்டியை படுகொலை செய்த உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து இவன் தான் அப்படின்னு வந்து நீங்கள் அந்த சமூக மத்தியில் காமிச்சிட்டீங்க. இன்னைக்கு அந்த தம்பிக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அவரோட அண்ணனை ஒரு விஷயம் பண்ணிட்டாரு அப்படின்னா யாருக்கு, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல பாம்புக்கு விஷம் இருக்குது, ஆனால் ஓலைப்பாம்புக்கு விஷம் கிடையாது. ஓலைப்பாம்பு வந்துச்சுன்னா மழை வர போகுதுன்னு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு ஓலைப்பாம்பை அடித்தோம்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு படம் எடுக்குங்க. விஷம் இல்லாத பாம்பு படம் எடுக்கும் என்ன, ஆனால் நல்ல பாம்புக்கு விஷம் இருக்கும். ஆனால் அது போகும்போது நம்ம குறுக்க போனோம்னாலே நமக்கு ஒத்துழைப்பு வரும். அப்போ இவர்கள் நிறையா விஷயங்களை ஓலைப்பாம்பு போகிற நிறையா விஷயங்களை வந்து கடந்து போகக்கூடிய இந்த சமூகத்தை மீண்டும் மீண்டும் அடிக்கணும், கொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இவங்களே பல அடக்குமுறைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் மீது மீண்டும் சம்பந்தப்பட்ட 3 குற்றவாளிகளை தவிர்த்து மீண்டும் 4 குற்றவாளிகளை இணைச்சு விட்டுட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வந்து ஆயுதம் கொடுத்தா அது இது இணைக்கணும் நினைச்சது அது எந்த அளவுக்கு தவறுன்றதை தயவு செஞ்சு காவல்துறை அவர்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. நீங்களே அந்த சமூக மத்தியில் வந்து இந்த சமூகத்தை வந்து ஒரு எதிரியாக கட்டமைக்காதீங்க. அப்ப இது யார் தூண்டுறா? திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டுதா? இடைப்பட்ட காலங்களில் தான் இந்த சிக்கல் வருது. இதற்கு முன்னாடி இது போன்ற படுகொலைகள் வந்து அரங்கேறிச்சானா இல்லை. இடைப்பட்ட காலங்களில் இந்த படுகொலைகள் அரங்கேறுகிற காரணம் என்ன? ரொம்ப வலியும் வேதனையாக இருக்குது. உண்மையிலே அந்த ஊருக்குள்ள போகும்போது எனக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் திரும்பும்போது அந்த மக்கள் சந்திச்சுட்டு வரும்போது அப்படியே கண்ணு கலங்குச்சு. எனக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தை வந்து நம்ம மக்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இதில் ஒரு சில பேர்லாம் வந்து இன்னைக்கு அரசியல் பலத்தில் அதிகார பலத்தில் இருக்கிறோம்னு அங்கே போய்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு வலி வேதனை இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல, நான் பார்த்துக்கிறேன், இது சும்மா விடக்கூடாது அப்படின்னா அப்போ இது என்ன அர்த்தம்? ஆனால் இந்த பாவங்களாம் சும்மா விடாது. இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் வந்து இன்னொருத்தரோட உணர்வை தூண்டி விட்டு அவர்கள் மூலியமா நீங்கள் வளர்றீங்களோ அந்த பாவம் உங்கள் பிள்ளைகளை சேரும். நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களை ஆண்டவன் எந்த ரூபத்தில் வேணாலும் உங்களை வளர்த்து விடலாம். ஆனால் இன்னைக்காவது ஆண்டவன் ஒரு இடத்துல வந்து உங்களை காலை தட்டி விட்டுருவான். சரிங்களா, நீங்கள் அரசிடமிருந்து தப்பலாம், காவல்துறையிடமிருந்து தப்பலாம், நீதித்துறையிலிருந்து தப்பலாம், ஆனால் ஆண்டவனிடமிருந்து யாருமே தப்ப முடியாது. முடிவு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி குளங்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டோம். ஆனால் இயற்கைன்ற ஒரு சீற்றம் வந்தோன்னா நம்மளை படக்கூடிய பாட பற்றியா? இயற்கை படக்கூடிய நம்மளை வந்து சீரழிக்கக்கூடிய பாட எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்குறோம். ஆனால் புயல் மழை வந்ததுக்கப்புறம் திருநெல்வேலியை சந்திச்சு போகுது, தூத்துக்குடியை சந்திச்சு போகுது.
அதனால நம்ம இயற்கையோடும் சரி மக்களோடும் சரி நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். சரிங்களா? அதனால வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லயாவது வந்து இந்த மள்ளர் சமூகமும் மறவர் சமூகமும் தாயா பிள்ளையாக அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக பழக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லா கிராமங்களையும் கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு. மது புழக்கத்தை விட கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு இன்னைக்கு. அதனால தான் எங்கள் இளைஞர்களை சொல்கிறோம், தயவு செஞ்சு மதுவில் இருந்து வெளில வாடா, கஞ்சா புழக்கத்திலேருந்து வெளில வாடா, நல்லா படிங்கடா, கல்வியில் முன்னேறுங்க, பொருளாதாரத்தில் முன்னேறுங்க, ஏதாவது தொழில் செய்யுங்க, அரசியல் ஒன்றுபடுறதுக்கான வேலையை பார்ப்போம். தேவையில்லாமல் போதை போட்டு இந்த இடத்துல பிரச்சனை பண்ணாதீங்க. என்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மதுவுக்கு அடிமையானீங்களோ உங்களோட வீடை மழுங்கி போச்சு. நீங்கள் அடிமையாயிட்டீங்க, எல்லாத்துக்குமே அடிமையாயிட்டீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த காணொலி வேலை நான் சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் வீரன் சூரன் நான் பெரிய சாதின்னு சொல்லிக்கிறவன் எவன் உனக்கு வலிமையாக அரசியல் பலத்தில் அதிகார பலத்தில் இருக்கானோ அவன்கிட்ட எதிர்த்து நீ போட்டி விடுறபதியா, அதுதான் வீரம் ஆண்மை. அதை விட்டு அரசியல் பலம் அதிகார பலம் இல்லாத எளிய மக்கள்கிட்ட ஒருத்தன் போட்டி போடுறான்னா அவனை விட கோலை வேற எதுவுமே கிடையாது. இது முதல குத்துறதுக்கு சமம். இன்னைக்கு அரசியல் பலம் அதிகார பலம் இருக்குது, நம்ம சமூகத்தில் வந்து எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, காவல்துறைக்கு ப்ரெஷர் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி எந்த இளைஞர்களையும் குற்றச்செயலில் ஊக்குவிக்காதீங்க. அது என் சமூகமாக இருந்தாலும் சரி, உங்கள் சமூகமாக இருந்தாலும் சரி. இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு ஒற்றுமை தேவைப்படுது. நல்லா பாரு, இன்னைக்கு இந்த இரண்டு சமூகம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு திருநெல்வேலி கொலை நகரமாக மாறிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் அதிகமாக மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு பொது இடங்களில் இன்னைக்கு ஐயா இமானுவேல் சேனார் சிலையோ இல்லை ஐயா காமராஜர் சிலையோ இல்லை ஐயா முத்துராமலிங்க சிலையோ வந்து நீங்கள் எங்கேயா போகிற இடத்துல வச்சிட முடியுமா? இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களும் பாருங்க, எல்லா இடத்துலையும் கொடியேற்றுற எல்லா இடத்துலையுமே வந்து கலைஞரோட சிலை இருக்குதுப்பா. அவன் கமுக்கமாக சிலை திறந்துட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு சிலை வைக்கணும்னா சரி, நான் ஒரு சிலை வைக்கணும்னா சரி, பொது இடத்துல வைக்கக்கூடாது, சொந்த இடமா, அது பிரச்சனை வந்துடும், சாதி பிரச்சனை வந்துடும். ஆனால் அவர்கள் தகப்பனுக்கு சிலை எப்படி வைக்கிறான்னு பாருங்க. அது கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா? நீங்க யாருக்கு வேலை செய்றீங்கன்னு? உனக்கு ஈக்குவல் ரைஸா இவன் பண பலத்தில் அதிகார பலத்தில் இருக்கிறான், அவன்கிட்ட உன்னால பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப நீ எந்த அடிப்படையில் நீ இருந்திருக்கன்றத நான் சொல்லணும் அவசியமே கிடையாது. புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு தேவேந்திர ஒற்றுமை நாங்கள் பேசாததா, நாங்கள் கொண்டு வராதா, இன்ன வரைக்கும் இவ்வளோ தூரம் நடக்கக்கூடிய பிரச்சனையிலையும் எவ்வளோ நியூட்ரலாக கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாருங்க? மறவர்களை 10 கேள்வி நாங்களாக வந்தோம், நாங்களும் அந்த சமூகத்தை வந்து இழிவாக வந்து புத்தகங்களில் நாங்கள் எழுத ஆரம்பிச்சோம், கேள்வி கேட்டோம். யாருங்க கேள்வி எழுத்தது? இல்லை நாங்களா ஐயா பசங்க முத்துராமலிங்க தேவர் வந்து முதல்ல வந்து நாங்கள் இழிவுபடுத்தணும், அவர் ஒரு வட்டார தலைவர், இவர் தேசிய தலைவர் கிடையாது, எந்த ஐஎன்ஐவி வந்து அனுப்பிச்சுட்டார், நாங்களாம் முதல்ல கேள்வி கேட்டோம். முதல்ல யாருங்க இந்த பிரச்சனை உருவாக்குனது? அவரை கூப்பிட்டு வச்சு உங்களோட கூட்டத்தில் கலந்து வச்சுக்கிறீங்களேங்க. நீங்கள் அவர்களை புறக்கணித்து உன்னாலதான் எங்கள் ஐயா பசங்க முத்துராமலிங்க தேவரோட சிறப்பே போச்சுன்னு நீங்கள் அவங்கள மாதிரி ஆளை புறக்கணிக்கணுங்க. இன்னைக்கு யாரால இந்த சிக்கல்? இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் இன்னைக்கு மரபு சமூகத்திற்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு யாருங்க முதல்ல ஊக்குவித்தது? யாருங்க தொடங்கி வச்சது? நாங்களாம் முதல்ல வந்தோம், உங்களுக்கு இந்த வரலாறு இருக்கா, எங்களுக்கு இந்த வரலாறு இருக்கா அப்படின்னு நாங்கள் வந்து எவ்வளவு விஷயங்களா நாங்கள் கடந்து போறது. ஒவ்வொருத்தனும் எங்கள் பேரை சொல்லி எங்கள் சமூகத்தை சொல்லி உங்களோட ஊடகங்களை வந்து இழிவுபடுத்துவோம், அசிங்கப்படுத்துவோம், எல்லாருமே கடந்து போயிடுவாங்களா? இல்லை இதற்கு முன்னாடி அந்த செந்தில் மலர் அவர்கள் வந்து பேசியது நான் நியாயப்படுத்த விரும்பல. அவங்க இந்த ஒரு சில வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாரா இல்லை எனக்கு சுத்தம் உடன்பாடு எல்லாம் நான் அந்த காணொலி அதனால தான் பதிவு செய்யல, நான் பலமுறை சொல்லியிருக்கேன். யோசிச்சு பாருங்க. இதற்கு முன்னாடி செந்தில் மலர் அவர்கள் வந்து இப்படி பேசினாரா? எல்லாருமே அதாவது தியாகி இமானுவேல் சேனார் படுகொலைக்கு காரணம் முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்னு திராவிட கட்சியில் பேசும்போது, விசிகா பேசும்போது முதலில் எதிர்த்து களமாடியது யாரு? கரியாளன் சொன்னாப்புல. எங்களுக்குள்ள அது பிரச்சனை இருக்கு, நீ பேசாத, சரியா? நீ அருவா கொடுத்தியா, நீ வெட்டினதை பார்த்தியா அப்படின்னு பேசினாரு. இது ஒரு அரசியல் படுகொலைன்னு அவர் பேசினாருங்க. இன்னைக்கு அவர் வந்து சில விஷயங்கள் பேசுறாங்க, அதை தூண்டுறது யாருங்க? இதை மாத்தினது யாருங்க? நாங்களே ஒரு கெட்ட நிகழ்வை கடந்து போகலாம்னு நினைக்கிறது மறுபடியும் நினைவூட்டுறது நாங்களா நீங்களா? பாதிக்கப்பட்ட எங்கள்கிட்டே மறுபடியும் நீங்கள் கேள்வியை தொடுக்கிறது, வெட்டுப்பட்டு செத்தவனுக்கு வந்து விழாவாப்பு நினைக்கிறது, குரு பூஜையா நினைக்கிறது, மணிமண்டபமா அரசு விழாவான்னு கேட்கறது யாருங்க அதை உருவாக்குனது? யோசிங்க, வலிக்குது. இவ்வளவு தூரம் வந்து மள்ளர் மறவர் ஒற்றுமையை கொண்டு வந்தமே, இப்படி ஒரு சில முட்டாளிகள் செஞ்சது விளைவாக வந்து இன்னைக்கு இந்த சமூகம் இவ்வளவு தூரம் பொங்கி இருந்தது நிற்கிது அப்படின்னு நினைக்கும் போது
நாங்கள் நியாயப்படுத்த விரும்பலைங்க. அவர் பேசினதை நியாயப்படுத்த நாங்கள் விரும்பலை. சட்டப்படி என்ன நடவடிக்கை நீங்கள் எடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் செந்தில் மலரை கண்டிக்கணும்னு எத்தனை பேர் வந்து புரிதல் இல்லாமல் இந்த சமூகத்தையும் இந்த சமூகத்தை சேர்ந்த தலைவரையும் கேவலமாக பேசினாங்க. யாரை கண்டிக்கணுமோ அவங்கள தான் கண்டிக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் இந்த சமூகத்தோட வழி. என் வழி என்னன்றது உங்களுக்கு புரியாது. என் இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வருவீங்க. நான் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் எனக்கு அடுத்து ஒரு தலைமுறை வருவான் பாரு, அவன் என்னைக்காவது ஒரு நாள் அரசியல் அதிகாரத்தை அவன் பிடிப்பான். பிடிக்கிற அன்னைக்கு நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த வழியை உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே என்னது, நம்ம எல்லா இடத்துலையும் எம்எல்ஏ இருக்கோம், எம்பியாக இருக்கிறோம். அதே போல் நம்ம பணத்தில் வசதியில் எல்லாத்துக்குமே நம்ம மேலே வந்துட்டோம். என்ன அதனால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு நீங்கள் செய்கிறீங்க. எளியவனிடம் உங்களோட வீரத்தை காட்டுவதும் உங்களோட அடக்குமுறையை காட்டுவதும் என்ன ஒரு பயனும் இல்லை. அதனால புறமுதுகில் குத்துறது, வெட்டுறது இதெல்லாம் நடக்கிறது. சரிங்களா? தயவு செஞ்சு இனி வரக்கூடிய அடுத்த இளைய தலைமுறைகளுக்கு ஆயுத கலாச்சாரத்தை அழித்து விட்டு பேனா கலாச்சாரத்தை கொண்டு வரதுக்கான விஷயத்தை முன்னெடுங்க. ஒரு சில பேர்லாம் எனக்கு தொடர்பு பண்ணி வாட்ஸ்அப்பில் சொல்கிறாரு, நாங்கள் பழைய பயல்களாக வந்து நாங்கள் மாறுற மாதிரி வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லிடு, அவர் இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு ஒரு சில பேர் நம்மள்டே மிரட்டுறாங்க. இது இப்படி மாறினால யாருக்கு இங்கே பெருமை? அடுத்த இளைய தலைமுறை, அடுத்து உங்களோட பிள்ளைகளும் உங்களோட பேர பிள்ளைகளும் இப்படி தான் அறுவாள் எடுத்துகிட்டு வரணும். எங்கள் கருத்தில் இதெல்லாம் நாகரிகமாக நீங்கள் இன்னைக்கு ஒற்றுமை பேசிட்டு போன ஏங்க, நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்களே வந்து அந்த படுகொலை கடந்து போகணும்னு நினைக்கும் போது மறுபடியும் பேசிட்டு இமானுவேல் சேனார் மீது உங்களுக்கு என்னங்க வன்மோ? தமிழ் குடிகளில் நாடார் கடந்து போகிறாங்க, முத்திரையர் கடந்து போகிறாங்க, வன்னியர் கடந்து போகிறாங்க, செட்டியார் கடந்து போகிறாங்க, கோனார் கடந்து போகிறாங்க. இத்தனை தமிழ் குடிகள் கடந்து போகுது. பிறமொழிக்காரர்கள் கடந்து போகும்போது குறிப்பாக நீங்கள் மட்டும் பேசுறதுக்கான என்னங்க காரணம்? நாங்களே தான் முதல்ல வந்து இது அரசியல் படுகொலைன்னு சொல்லி நாங்கள் கடந்து போக ஆரம்பித்தோம்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையிலே நீங்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் மீது வந்து மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா? சரி வாங்கடா, நண்பைங்கடா, நம்ம வாங்கடா, அதை மறந்துடுவோம்டா, எங்களுக்கு நீங்கள் வாங்கடா, உங்களுக்கு நாங்கள் வரோம்டா அப்படின்ற இணக்கத்தை கொண்டு போகணுங்க. ஆனால் நாங்கள் மட்டும்தான், எங்கள் ஐயா மட்டும்தான் பெருசு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இன்னைக்கு இப்படி நீங்கள் வந்து நான் கொண்டு போன அதிகாரத்தில் தான், இல்லை அவரை பற்றி செந்தில் மலர் பேசினதான் இன்னைக்கு ஒவ்வொன்றா வெளியில் வருது. சரிங்களா? ஐயனையை போட்டு உடைச்சிட்டாங்க. என்ன அவர் சில விஷயங்கள் எனக்கே அது வாய் கூசுது, அதெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. சரியா? இப்போ இதெல்லாம் பேசுகிற காரணம் யார்? இதை தொடங்கி வச்சது யார்? அவர் இந்த சமூகம் கண்டிக்காத வரை. அதே போல் காவல்துறை இன்னைக்கு செந்தில் மலர் கைது செய்ய துடிக்கூடிய இதே காவல்துறை சௌத்ரி பேசுனது இல்லைங்கிறீங்க. ரீசெண்டாக அவர் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அடுத்து பதிவு செய்கிறேன். அதே போல் அவர் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சௌத்ரி இவருக்கு இந்த பீஸ் கமிட்டியை தவிர்த்து அவருக்கு வரலாறு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பீஸ் கமிட்டியை தவிர்த்து அவருக்கு வரலாறுல ஏன் அன்னைக்கு வெட்டுப்படணும்? அன்னைக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பின்னாடி இருந்தது யார்? குடும்பம் தான். பெருமாள் குடும்பம்னு வேலு குடும்பம் தான் இடது வலது கையாக இருந்தாங்க. யாரை நம்பிக்கையாக வச்சிருக்காருன்னு பாருங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு யாரை நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க, உண்மையாக யார் இருப்பாங்க. அன்னைக்கு தெரிஞ்சு உங்கள் சமூகத்தில் பெருசாக யாரையும் பாதுகாப்பு வச்சுக்கலையே. கடைசியில் ஐயாவோட இறப்புக்கு வாரமும் அவரை வந்து தொட்டு தூக்கிட்டு வந்தது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த குடும்பர்கள்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக போய் என்னோட எனக்கு தெரில. அப்போ அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்திருக்கு. அதனால தான் அன்னைக்கு வந்து அப்பா நவமணியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னும் வந்து செலவு வச்சு கும்பிட்றாங்க, வைக்கிறாங்க. அவங்களுக்கு உதவுனால நன்றி விசுவாசமாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவர்களோட பேரை சொல்லி தாங்கள் விளம்பரம் தேடுறீங்களே தவிர்த்து வந்து ஒரு விதமே அவரை புகழ வைக்கணும், எல்லா சமூகம் கொண்டாடுன்ற ஒரு நோக்கம் கிடையாது. ஏன்னா ஏன் சாதி மட்டும் கொண்டாடினா போதும் தான் இன்ன வரைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கிறனால தான் 32 கிராமங்களை கொடுத்தாருங்கிற பொய்யான ஒரு விஷயத்தை பின்பத்தை வந்து உருவாக்குறீங்க. அதே போல் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார்ன்ற ஒரு பின்பத்தை உருவாக்குறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போய்க்கு சொல்லிட்டு இருக்கீங்க. இதனால தான் இங்கே சில விஷயங்கள் வந்து உடப்படுது. நல்ல விஷயங்களை பேசுங்க. இன்னும் நீங்கள் வந்து இந்த சமூகத்தை பழித்து பேச என்னை போன்ற நபர்களை நாங்கள் பதில் கொடுக்க போகிறது கிடையாது. எந்த ரூபத்திலேயாவது அதற்கு பிணைக்கு எதிர்வினை யாராவது ஒரு ஆற்றத்தான் செய்வாங்க. சரிங்களா? அதனால வந்து இனிமேல் இந்த 2 சமூகங்களும் எதிர்வினை ஆற்றணுமா, சில விஷயங்களை கடந்து போகணுமா அப்படின்றத இந்த 2 சமூகத்தை சார்ந்த சகோதரர்களும் புரிஞ்சுக்கணும். நல்லா மறுபடியும் நான் சொல்கிறேன், தேவேந்திர குல வேளாளர் சமூகமாக இருக்கட்டும், மரவ சமூகமாக இருக்கட்டும், இந்த 2 சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் யார் வன்முறைகளை தூண்டிவிட்டு
நீ எதாக இருந்தாலும் நான் பண்ணேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சுக்காங்க. உங்களை காலை தொட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை வந்து சீரழித்து உங்களை வந்து சிறைக்கு சென்றுட்டு அவங்க தான் சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்க. அதனால உங்களுக்காண்டி வாழுங்க, உங்கள் குடும்பத்துக்காண்டி வாழுங்க. உண்மையிலேயே நீங்கள் போற்றப்படக்கூடிய தலைவருக்காண்டி நீங்கள் வாழுங்க. அவரோட புகழை வெளியில் பேசுங்க. சரிங்களா? அதனால வந்து சாதி உணர்வை தூண்டி சிலர் சம்பாதிக்க நினைக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு சில உறவுகள், அது என் சமூகமாக இருந்தாலும் சரி, உங்கள் சமூகமாக இருந்தாலும் பலிகடை ஆயிராதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த காலையில் சந்திக்கிறேன். நன்றி.